அடுத்த பாருங்க 6ஆம் வகுப்பில் இயல் 3 உள்ள இலக்கண பகுதியை பார்க்குறோம். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். மொழியினுடைய அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய சொல்லில் வந்து முதலில் என்ன எழுத்துக்கள் பயன்படுத்த வேண்டும், அந்த சொற்களை வந்து என்ன எழுத்து இருக்கணும், கடைசி எழுத்தாக என்ன இருக்கணும், இடையில் என்ன எழுத்துக்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற தகவலை தான் இந்த இலக்கண பகுதியில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பாடத்துக்குள்ள போவோம். பாருங்க, நம் தமிழ் மொழியின் சொற்கள் நாம் எளிதாக ஒலிக்கும் வகையில் உருவானவை. வேற்று மொழி சொற்களை பேசுகையில் நமக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. நம் மொழியில் சொற்களின் இயல்பையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவையானது. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் என்பதை அறிந்து கொள்வதால் மொழியை நன்கு பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கீழே பாருங்கள், கீழே உள்ள சொற்களை கவனியுங்கள். இம்மூணுமே நன்றி நன்றி நன்றின்னு தான் பொருள் தருது. ஆனால் இது சரியானதா அப்படின்றா இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, முதலில் வரக்கூடிய இந்த எழுத்து வந்து நான் தான் சொல்லினுடைய முதலில் வரணும். சொல்லினுடைய ஒரு முதல் எழுத்து வந்து நாவோ அல்லது 2 சொல்லி நான் இதில் வந்து இடம்பெறக்கூடாது. அப்படி இடம்பெறந்தால் அந்த சொல்லானது தவறு, அந்த சொல் தவறு, அதை குறிப்பிட்டுள்ளனர். இவற்றுள் நன்றி என்பதே சரியான சொல். பிழையின்றி எழுத எந்தெந்த எழுத்துக்களை எங்கெங்கு பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்து கொள்வது இன்றியமையாதது. கொடுத்துட்டு பாருங்கள், கீழே வந்து ட்ரெயின் பெட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு ரயில் பெட்டி வந்து எப்படி வந்து இன்ஜின் வந்து முன்பகுதி அமைஞ்சிருக்கோ அது மாதிரி மொழி முதல் எழுத்துக்கள் வந்து சொல்லினுடைய முன்னாடி தான் அமைய வேண்டும். அதே போல் இறுதி பெட்டி எப்படி ரயில் பின்னாடி இருக்கோ அங்கே தான் இடம்பெற்றிருக்கோ அது மாதிரி ஒரு மொழிக்கு வந்து இறுதி எழுத்துக்கள் வந்து ஒரு மொழியினுடைய இறுதியில் தான் அமைய வேண்டும். அப்படி அமைஞ்சாதான் ஒரு சொல்லானது அமையும். அவ்வாறு அமையப்பட்டு தான் சரியான சொல்லும் ஆகும். தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை பற்றி அறிந்து கொண்டோம். முன் வகுப்பில் 6ஆம் வகுப்பில் இயல் 1 வந்து தமிழ் எழுத்துக்களின் வகைகள் என்ன வகைகள் 5 வகையில் இருக்கா, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி பற்றி பார்த்தோம். எல்லா இடங்களிலும் அதாவது அவற்றுள் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் வருவதில்லை. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும் எழுத்துக்கள் பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அங்கே ஒவ்வொன்றா பார்ப்போம். பாருங்கள், மொழி முதல் எழுத்துக்கள். மொழி முதல் எழுத்துக்கள். மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு. அப்போ இது கொஸ்டின் கேட்கலாம். மொழி என்பதற்கு டேஸ் என்னும் பொருளும் உண்டு. மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் என்பர். இதுவும் கேட்கலாம். சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் டேஸ் எழுத்துக்கள் என்பார். மொழி முதல் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லின் முதலில் வரும். உயிரெழுத்துக்களாகிய 12 இருக்குல்ல, அ ஆ இ ஈ உ ஆகிய 12 எழுத்துக்களும் சொல்லினுடைய முதலில் வரும். க, ச, த, ந, ப, ம ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். எப்படின்னா, இப்போ கா என்ற வரிசை எடுத்துக்கோனா க கா, கி கி, கு கு, கே கே, கோ கோ, கை கவ் போன்ற அனைத்து இந்த லைனில் இருக்கக்கூடிய எல்லா சொற்களும் முதலில் எழுதிக்கணும்னா இந்த எழுத்துக்கள் அனைத்தும் சொல்லினுடைய முதலில் இடம்பெறும். அதே போல தான் சா என்ற வரிசையிலும் அமையும். சா சா போன்ற அனைத்து அமையும். தா வரிசையும் அதே மாதிரி தா தா, தி தி போன்ற அனைத்தும் இந்த வரிசையில் அமையும். அதே போல் நா வரிசையும் இதே போல் அமையும். பா மா போன்றவை அனைத்தும் இதே வரிசையில் அமைந்துள்ள அனைத்து சொற்களும் சொல்லினுடைய முதலில் இடம்பெறும். ஆனால் பாருங்கள், அடுத்து வந்து ங, ஞ, யா, வா போன்ற உயிர்மை எழுத்துக்களில் வரிசையில் உள்ள சில எழுத்துக்கள் மட்டும், இந்த எழுத்துக்கள் வந்து எல்லா எழுத்தும் வந்து சொல்லின் முதலில் வராது, சில எழுத்துக்கள் மட்டும். அது என்னென்னு கீழே கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாங்க. பாருங்கள், கா வரிசையில் வந்து ஙா வரிசையில் வந்து ஙா என்னும் எழுத்து மட்டும் சொல்லின் முதலில் எழுத்தாக வரும். அப்போ கணம், கணம் என்ற சொல் இக்காலத்தில் கணம் என்னும் சொல் வந்து தனித்து இயங்காமல் அங்கனம், இங்கனம், எங்கனம் என்ற சொற்களில் மட்டும்
வழங்கி வருகின்றன. அப்போ ஞா வரிசையில் உள்ள அனைத்து சொற்களும் இடம்பெறாமல் ஞா மட்டும்தான் சொல்லினுடைய முதலில் இடம்பெறும். அதே போல் ரெண்டாவதாக இருப்பாங்க ஞா. ஞா வரிசையில் வந்து என்னென்ன சொற்கள் வந்து முதலில் இடம்பெறும்னா ஞா வரிசையில் வந்து ஞா ஞா ஞே ஞோ ஆகிய 4 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். அப்போ ஞா வரிசையில் எத்தனை சொற்கள் இடம்பெறுது? 4. அப்போ ஞா வரிசையில் வந்து ஒரே ஒரு எழுத்து மட்டும் சொல்லின் முதலில் இடம்பெறுகிறது. அதே கா வரிசைன்னு எடுத்துக்கினா கா வரிசையில் 18 எழுத்துக்களும் 12 எழுத்துக்களும், கா வரிசையில் 12, தா வரிசையில் 12, மா வரிசையில் 12, பா வரிசையில் 12, வேறு என்ன பார்த்தோம்? சா வரிசையில் 12 ஆகிய இந்த அனைத்து சொற்கள் வந்து 12 எழுத்துக்களும் 12 சொற்களும் மொழியின் முதலில் இடம்பெறும். ஆனால் ஞா வரிசையில் 4 எழுத்துக்களும் ஞா வரிசையில் 1 எழுத்துக்களும் இடம்பெறும். அதே போல் யா வரிசையில் பாருங்கள் எத்தனை எழுத்து வந்து சொல்லின் முதலில் இடம்பெறுனா யா யா, யு யூ, யோ யோ ஆகிய 6 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். அப்போ யா என்ற வரிசையில் 6 எழுத்துக்கள். வா என்ற வரிசையில் வா வா, வி வி, வே வே, வை வவ் ஆகிய 8 எழுத்துக்கள். அப்போ வா என்றால் 8 எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதலில் வரும். மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் வந்து லைனில் க, ச, த, ந, ப, ம ஆகிய தொடர் வரிசையில் வந்து ஒவ்வொன்றும் 12 எழுத்துக்களும் மொழியின் முதலில் வரும். அடுத்த பாருங்க, ஞா வரிசையில் ஞா எழுத்து மட்டும் ஒரே ஒரு எழுத்து மட்டும் வரும். அதே போல் ஞா வரிசையில் என்ன வரும்? ஞா ஞா, ஞே ஞவ் ஆகிய எத்தனை எழுத்து இருக்குது ஞா வரிசையில்? 1 2 3 4 எழுத்துக்கள் வரும். யா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் வரும்னா 6. அடுத்து வா வரிசையில் 8 எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதலில் இடம்பெறும். இதை பார்த்துக்கோங்க. வா வரிசையில் என்ன இருக்குன்னா வாவில் வா வா, வி வி, வே வே, வை வவ் ஆகிய எழுத்துக்களும். யா வரிசையில் 6 எழுத்துக்கள். அந்த 6 எழுத்துக்கள் என்ன பார்த்துக்கோங்க? யா யா, யு யூ, யோ யவ் ஆகிய 6ம் மொழிக்கு முதலில் இடம்பெறும் அப்படின்றத ஞாபகம். இது 1 வேர்டில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 வேர்டில் கேட்பாங்க. ஏதோ ஒரு எழுத்து கொடுத்துட்டு மொழிக்கு முதலில் இடம்பெறும் எழுத்துக்களை சரியா தவறான்னு கேட்கலாம், அல்லது கூற்றுகளை கேட்கலாம். கூற்றுகளுக்கு மேக்ஸிமம் இதெல்லாம் கொடுத்துட்டு கூற்றுகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் எவை எவை என்று பார்ப்போம். வாங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு சின்ன ஒரு டேபிள் காமிக்கிறேன், அதை பார்த்துடலாம். பாருங்கள். க, ச, ட, த, ப, ர கசட தபர, ஏ, ர, ல, வ, ல, ல கசட தப்பற எரள வரல. அடுத்து இருக்கக்கூடியது என்னதுன்னு எங்கன்னு நம்மன ங்கே ங்கே ங்க எங்கன்னு நம்மன. இந்த சொற்களை வந்து எதெல்லாம் வந்து மொழிக்கு முதலில் இடம்பெறாது அப்படின்னு பாருங்கள். அப்படின்னா ஃபஸ்ட்டு முதலில் இடம்பெறும் சொற்களை வந்து அடிச்சிருவோம். மீதி இருக்கக்கூடியது சொற்கள் வந்து முதலில் இடம்பெறாத சொற்கள். இதில் கா என்பது மொழிக்கு முதலில் இடம்பெறுமா? க, ச. இது பாருங்க. கா என்பது மொழிக்கு முதலில் இடம்பெறும், அதனால் அடிச்சிடலாம். சா என்பது மொழிக்கு முதலில் இடம்பெறும், அதையும் அடிச்சிடலாம். தா என்பது மொழிக்கு முதலில் இடம்பெறும், அதையும் அடிச்சிடலாம். பா என்பது மொழிக்கு இடம்பெறும். அப்போ இதில் என்னென்ன சொற்கள் மட்டும் இருக்குது பாருங்கள். டா ர, டா ரா. அடுத்து எரள வலையில் பாருங்கள். யா என்ற சொல் வந்து மொழிக்கு முதலில் இடம்பெறும். ரா இடம்பெறாது, லா இடம்பெறாது, வா என்பது இடம்பெறும். மற்ற சொற்களை வந்து இடம்பெறாத சொற்கள் ரா, லா, லா, லா. அடுத்து எங்கன நம்மன வரிசையில் பாருங்கள். ஞா என்ற ஒரு சொல் மட்டும் இடம்பெறும், அடிச்சிடலாம். அடுத்து ஞா என்ற வரிசையில் வந்து அதில் வந்து 4 சொற்கள் 4 எழுத்துக்கள் இடம்பெறும், அதையும் அடிச்சிடலாம். நா என்பது இடம்பெறாது, இந்த நா வந்து இடம்பெறும். அப்போ இதையும் அடிச்சிருவான். அடுத்து மா, மாவும் சொல்லுக்கு முதலில் வரும், அதையும் அடிச்சிடலாம். அப்போ இருக்கக்கூடியது என்னென்னா பாருங்கள்.
நா நா இவை இங்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் மட்டும் சொல்லுக்கு முதலில் இடம்பெறாது. அப்போ எத்தனை எழுத்துக்கள்? 1 2 3 4 5 6 7 8 எழுத்துக்கள். இந்த 8 எழுத்துக்களும் சொல்லினுடைய முதலில் இடம்பெறாத சொற்கள். அதை தான் கொடுத்துருப்பாங்க. மெய் எழுத்துக்கள் 18 சொல்லின் முதலில் வராது. பார்த்துட்டு மெய் எழுத்துக்கள் என்பது இக்கு இங்கு இச்சு போன்ற எழுத்துக்கள் பூரா வராது. அதே மாதிரி உயிர்மெய் எழுத்துக்களில் டா நா ரா லா வா சில்லா லா ரா நா ஆகிய 8 எழுத்துக்களும் 8 உயிர்மெய் எழுத்துக்களும் வரிசையில் வந்து வராது. சொல்லின் முதல் வரிசையில் வராது. அதே போல் ஆயுத எழுத்து வந்து சொல்லின் முதலில் வராது. அது வந்து ஆயுதம், அஃது அஃது போன்ற எழுத்துக்கள் தான் இடையில் மட்டும்தான் வரும். அடுத்து ஞா ஞா யா வா ஆகிய உயிர்மெய் எழுத்துக்கள் வரிசையில் மொழி முதலில் வருவதாக கூறப்பட்ட எழுத்துக்களை தவிர பிற எழுத்துக்கள் சொல்லினுடைய முதலில் வரா. இப்போ ஞாவில் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, ஞாவில் என்னென்ன சொல்லியிருக்காங்க? ஞா மட்டும். அதை தவிர மற்ற எழுத்துக்கள் வந்து சொல்லினுடைய முதலில் வராது. அதே மாதிரி ஞா வரிசையில் இருக்கக்கூடிய 4 எழுத்துக்களை தவிர மற்ற எந்த எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதலில் வராது. யா வரிசையிலும் அதே போல் எத்தனை சொற்கள்? 6 சொற்கள். யா வரிசையில் 6 சொற்களை வந்து சொல்லினுடைய முதலில் வராது. வா வரிசையில் 8 எழுத்துக்களை தவிர மற்ற எழுத்துக்கள்லாம் சொல்லினுடைய முதலில் வராது. அடுத்து பாருங்க, சொல்லினுடைய இதில் வந்து அப்போ டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க் போன்றவை பிறமொழி சொற்கள். இவற்றை தமிழில் வந்து ஒளிபெயர்த்து எழுதுகிறோம். இது சரியான, இது சரியல்ல, இது தவறானவை. அப்போ மொழி இறுதி எழுத்துக்கள் அடுத்து பார்க்க போகிறது வந்து இப்போ மொழி முதல் எழுத்துக்கள் பார்த்துட்டோம். இப்போ மறக்க மாட்டீங்கல்ல, கா வரிசையில், சா வரிசையில், தா நா பா மா போன்ற வரிசையில் அனைத்து எழுத்துக்களும் மொழியின் முதலில் வரும். அதே போல் ஞா வரிசையில் ஞா என்ற ஒரு எழுத்து மட்டும், ஞா வரிசையில் உள்ள 4 எழுத்துக்கள் மட்டும் முதலில் வரும். அதே மாதிரி யா வரிசையில் 6 எழுத்துக்கள் மட்டும் மொழி முதலில் வரும். வா வரிசையில் 8 எழுத்துக்கள் மட்டும் மொழி முதலில் வரும். மற்ற எழுத்துக்கள்லாம் மொழி முதலில் வராதவை. அதே போல் இந்த கசட தவறு அருள வரல பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து இங்கே இருக்கக்கூடிய தவிர என்னது? டா ரா லா 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 நா நா ஒரு ரா ரா இந்த 8 எழுத்துக்களும் சொல்லினுடைய முதலில் வராத சொற்கள். இது தவிர மற்ற எழுத்துக்கள் எல்லாம் சொல்லின் முதலில் வரும். மொழி இறுதி எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர். உயிர் எழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டும் மொழியின் இறுதியில் வரும். உயிர் எழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டும்தான் மொழியினுடைய இறுதியில் வரும். அதே போல் இங்கே பாருங்கள், இஞ்ச் இன் இந்த் இம் இ இர் இல் இவ் இல் இல் இன் ஆகிய மெய்யெழுத்துக்கள் 11 மொழியின் இறுதியில் வரும். எடுத்துக்காட்டாக உறிஞ்ச், வெறிந்து, அவ் போன்ற எழுத்துக்கள். அடுத்த மொழி இறுதியாக எழுத்துக்கள், அதாவது மொழியினுடைய இறுதி ஆகா எழுத்துக்கள் எவை? மொழியினுடைய இறுதி ஆகா எழுத்துக்கள் எவைன்னு பார்ப்போம். சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. அப்படி வந்தால் அதுக்கு பேர் வந்து அளபெடை. அப்படி வந்தால் அதுக்கு பேர் என்னது? அப்படி சொல்லினுடைய இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வந்தால் அதுக்கு பேர் வந்து அளபெடை. பாருங்க, உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். அப்போ உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து என்னாவது வரும்? உயிர் மெய்யாக. இக் ப்ளஸ் ஆ கா போன்ற எழுத்துக்களாக மட்டும்தான் சொல்லினுடைய இறுதியில் வரும். அளபெடை எழுத்துக்களில் இடம்பெறும்போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். அப்போனா உயிரெழுத்துக்கள் எங்கே மட்டும்தான் வரும்னா அளபெடையில் மட்டும்தான் வரும். அப்போ உயிரெழுத்துக்கள் வந்து சொல்லினுடைய இறுதியில் வந்தால் அவற்றின் பெயர் வந்து அளபெடை. அவற்றின் பெயர் அளபெடை. ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது.
எது வராது? இந்த ஆயுத எழுத்து அக்கேனம் என்பது சொல்லினுடைய இறுதியில் வராது. இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு ஆகிய 7 மெய் எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. அப்போ சொல்லின் இறுதியில் வராத எழுத்துக்கள் என்னென்னா க, ச, ட, த, ப, ர. எப்படி? க, ச, ட, த, ப, ர. கசட தபரோட ஒரு இங்கு, கசட தபரோட ஒரு இங்கு சேர்த்துனா அந்த எழுத்துக்கள் வந்து மொழியின் இறுதியில் வருவதில்லை. கசட தபரோட ஒரு இங்கு சேர்த்துனா அந்த எழுத்துக்கள் வந்து மொழியின் உடைய இறுதியில் வருவதில்லை. உயிர்மெய் எழுத்துக்கள் ஞா எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. அப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து ஞா எழுத்து வரிசை சொல் வந்து சொல்லினுடைய இறுதியில் வருவதில்லை. இதையும் பார்த்து, இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் கேள்வியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். பாருங்கள், கார்த்திக், ஹாங்காங், கார்த்திக், ஹாங்காங், சுஜித், மார்க்கெட், திலீப், மார்ச் போன்ற பிறமொழி பெயர் சொற்களில் இவ்வெழுத்துக்கள் இறுதி எழுத்துக்களாக இடம்பெறுவதுண்டு. அப்படி இடம்பெற்றால் அந்த சொல் வந்து என்ன எழுத்தாக இருக்கலாம்? என்னதான் எழுத்தாக இருக்கும்? பிறமொழி சொற்களாக தான் இருக்கும், தமிழ் சொற்கள் அல்ல. இது வந்து தமிழ் சொற்கள் அல்ல. இதுவும் கொடுத்து கேட்பாங்க, அந்த பாக்ஸ் கொடுத்து இது வந்து என்ன மொழி சொற்கள் என்று இப்படி கேட்டால் இது வந்து பிறமொழி சொற்கள், தமிழ் சொல்லா அல்லது பிறமொழி சொல்லா. எடுத்துக்காட்டாக வந்து ஒரு எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சியில் வந்து மன்னிப்பு என்பது எந்த மொழி சொல் அப்படின்னு கேட்டாங்களா? அப்போ மன்னிப்பு அப்படின்னு கேட்டால் அது வந்து தமிழ் மொழி சொல் என்று எல்லாரும் மேக்ஸிமம் பதில் சொன்னாங்க. அது தமிழ் மொழி சொல் இல்லை, மன்னிப்பு என்பது வடமொழி சொல். அதே மாதிரி எகர வரிசையில் கே முதல் நே வரை முடிய எந்த உயிர்மெய் எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை. இதில் இந்த வரிசையில் இருக்கக்கூடிய எந்த எழுத்தும் 18 எழுத்துக்களுமே மொழியினுடைய இறுதியில் வருவதில்லை. எகர வரிசை சொற்கள் எதுவுமே மொழியினுடைய இறுதியில் வருவதில்லை. அதே போல் ஒகர வரிசையில் வந்து நோ தவிர, நோ என்பது நோய், துன்பம் என்று பொருள். இந்த நோ தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை. அப்போ இந்த நோ என்ற எழுத்து மட்டும்தான் மொழியினுடைய இறுதியில் இடம்பெறும். மற்ற எந்த ஒரு எழுத்துக்களும் மொழியினுடைய இறுதியில் வருவதில்லை. ஒகர வரிசையில் நோவை தவிர மற்ற 17 எழுத்துக்களும் மொழியின் இறுதியில் வருவதில்லை. நோ என்னும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருளில் வரும். சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள். இப்போ சொல்லின் முதல் எழுத்தும் பார்த்துட்டோம், சொல்லின் இடையெழுத்தும் பார்த்துட்டோம். சொல்லினுடைய கடைசி, அதாவது சொல்லினுடைய கடைசி எழுத்தில் உங்களுக்கு ஷார்ட்கட்டாக என்ன சொன்னேன்? கசட தபர, கசட தபர, இதோட ஒரு இங்கு. இந்த எழுத்துக்களை வந்து சொல்லினுடைய கடைசி பகுதியில் இடம்பெறாத சொற்கள். அதே போல் எகர வரிசையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சொல்லும் இடம்பெறாது. 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட்டு, ஒகர வரிசையில் நோவை தவிர மற்ற 17 எழுத்துக்களும் சொல்லினுடைய இறுதியில் இடம்பெறாது. ரொம்ப ஈஸியாக இருக்காது. அதே மாதிரி பாருங்கள், சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் என்னென்னா மெய் எழுத்துக்கள் 18ம் சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்கக்கூடிய 216 எழுத்துக்களும் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்தும் சொல்லின் இடையில் மட்டுமே தான் வரும். அப்போ இங்கே ஒரு 12, ஒரு 216 + 1 இருக்கக்கூடியது 7, 6, 1, 7, 8, 9, 2, 229 சொற்கள் வந்து சொல்லினுடைய இடையில் வரும். அளவிடையில் மட்டுமே உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அப்போ உயிர் எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஒரு ஆயுத எழுத்து. அப்போ 9, 10, 15 மிச்சம் 1, 2, 225 எழுத்துக்கள் வந்து சொல்லினுடைய இடையில் வரும். அப்போ அளபெடை வருதே சார் அப்படின்னா, அளபெடை வந்து சொல்லினுடைய இடையில் வந்து இடைபெற்றால் அது வந்து அளபெடை. அளபெடையில் மட்டுமே உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அளபெடை பற்றி உயர் வகுப்பில் அறிந்து கொள்வோம். பாருங்கள், அடுத்து வந்து புத்தக பின்பக்க வினாக்கள். அடுத்து பாருங்கள், புத்தகம் பின்பக்கம் வந்து மொழித்திறன் ஆல்பம் பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா,
ஒரு முக்கியமான வந்து ஒன்னுடைய அமைகிறதுக்கான பகுதி இது. பக்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. 1921ஆம் ஆண்டு மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பலில் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. தமிழர் ஒருவர் கப்பலிலிருந்து மேல்தளத்தில் நின்று கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தார். திடீரென அவரது உள்ளத்தில் கடல் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்ற வினா எழுந்தது. அவ்வினா அவரை உறங்க விடவில்லை. இங்கிலாந்து பயணம் முடிந்து இந்தியா திரும்பினார். பிறகு பாதரச ஆவி விளக்கு கொண்டு பென்சின் மற்றும் நிறமாலை காட்டி ஆகியவற்றின் உதவியுடன் தனது ஆய்வை தொடங்கினார். எதனுடைய உதவியுடன்? பென்சின் மற்றும் நிறமாலை காட்டிய உதவியுடன் ஆய்வை தொடங்கினார். அந்த ஆய்வு தான் ராமன் விளைவு. பார்ப்போம். ஆய்வின் முடிவில் 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார். இக்கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றுத்தந்தது. அப்போ அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றுத்தந்தவர் யாருன்னா ராமன், சர் சி.வி. ராமன். எந்த ஆண்டுனா 1928 பிப்ரவரி 28ஆம் நாள். அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி 28ஆம் நாளை வந்து நாம் ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடுகிறோம். கீழே பாருங்க. ராமன் விளைவை கண்டறிந்தவர் யாருன்னா சர் சி.வி. ராமன். சர் சி.வி. ராமன். ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எது வந்துன்னா, கடல் ஏன் நீல நிறமாக காட்சி, கடல் நீர் ஏன் கருப்பாக இல்லை, நீல நிறமாக, கடல் ஏன் நீல நிறமாக இல்லை, இது இல்லை, கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது, இதுதான். இந்த கேள்விதான் ராமன் அவர்கள் நோபல் பரிசை பெற்று தந்தது. தேசிய அறிவியல் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறதுனா பிப்ரவரி 28. அடுத்து இப்பகுதிக்கு பொருத்தமான தலைப்புனா தேசிய அறிவியல் நாள். தேசிய அறிவியல் நாள். தேசிய அறிவியல் நாள். அடுத்து ஆசிரியர் கூறக்கட்டு எழுதுக, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து மொழியோடு விளையாடுவோம். மொழியோடு விளையாடுவோம் வந்து கம்ப்யூட்டர் துறையில் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். அதாவது பின்வரும் தொடரில் அடிக்கோடிட்ட சொற்கள் இணையான தமிழ் சொல் கம்ப்யூட்டர் என்பதற்கு இணையான சொல் வந்து கணினி. கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது கணினி. கணினி துறையில். அடுத்து காலிங் பெல்லை அப்படின்றதுக்கு காலிங் பெல்லை வந்து அழைப்பு மணி. தமிழ் சொல் வந்து அழைப்பு மணி. மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக டேஸ் மிஷினை கண்டுபிடித்த. மிஷின் என்பது எந்திரம். மிஷின் என்பது என்னது? எந்திரம். எந்திரங்களை கண்டுபிடித்தான். இன்று பல்வேறு துறைகளிலும் ரோபோ என்பது எந்திர மனிதன். ரோபோ என்று சொல்வது எந்திர மனிதன். அடுத்த பாருங்க. இதில் வந்து பார்த்துக்குவோம். இடமிருந்து வனம். அப்துல் கலாமின் சுயசரிதை. அப்துல் கலாமின் சுயசரிதை வந்து அக்னி சிறகுகள். அக்னி சிறகுகள். சிந்தித்து செயல்படும் தனியாங்கி வந்து என்னன்னா எந்திர மனிதன். எந்திர மனிதன். எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு வந்து சவுதி அரேபியா. அடுத்த மேலிருந்து கீழாக அப்படின்னு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, அதில் வேண்டாம். ரோபோ என்னும் சொல்லின் பொருள் வந்து என்னது? அடிமை. ரோபோ என்னும் சொல்லின் பேர் அடிமை. அகர வரிசையில் அமையும் இலக்கியம் என்பது ஆத்திச்சூடி. அடுத்து புதுமையிலும் வெற்றியாளர் என்னும் பட்டம் பெற்ற எந்திர மனிதன் யார் வந்து சோபியா.
அடுத்த பாருங்க, ஆராய்ச்சி என்பதை குறிக்கும் சொல் ஆய்வு. சதுரங்க டேஸில் டீப் ப்ளூ வெற்றி பெற்றது. சதுரங்கம் என்னது? போட்டி. சதுரங்க போட்டியில் டீப் ப்ளூ வெற்றி பெற்றது. மருந்து என்னும் சொல்லும் பொருள் சொல் வந்து ஔடதம். அடுத்ததா, இந்தியா செலுத்திய ஏவுகணை என்னன்னா அக்னி. அடுத்து, தானாக செயல்படும் எந்திரம் வந்து தனியாங்கி. அப்துல் கலாம் வகித்த டேஸ் குடியரசுத் தலைவர் என்னது? அப்துல் கலாம் வகித்த பதவி குடியரசுத் தலைவர் பதவி. வேற என்ன இருக்கு? வேற கலைச்சொற்கள் கடைசியாக இருக்கக்கூடியது கலைச்சொற்கள். செயற்கை நுண்ணறிவு என்பது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செயற்கைக்கோள் சேட்டலைட். செயற்கைக்கோள் என்பது சேட்டலைட். மீத்திறன் கணினி என்பது சூப்பர் கம்ப்யூட்டர். நுண்ணறிவு என்பது இன்டெலிஜென்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, அவ்வளோதான். நாம் இன்றுடன் 6ஆம் வகுப்பில் இயல் 1, 2, 3 இது 3ஐயும் முடிச்சிட்டோம். அடுத்த வகுப்பில் வந்து இயல் 4 வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.